இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட குண அதிசயம் எப்படி மேம் இருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும்? அவங்க கொஞ்சம் சாந்தமாகவும் தெரிவாங்க, ஆனால் சாந்தம் கிடையாது. பயங்கர டெரர், ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலாம் பர்ஃபெக்ஷன். அதாவது மிலிட்ரி ரூல்னா அது புனர்பூசக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். அது அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னாலும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. படிப்பறிவு இல்லை அப்படின்னாலும், பெருசாக படிக்கலைனாலும் அவங்கள பார்க்கும்போது படித்தவர்களாகவே தோற்றம் கொடுப்பாங்க. பொது அறிவு நிறைய இருக்கும், நிறைய நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் குருவோடையது. அப்போ அந்த குருவுக்கான தன்மை எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். கெரியர்ல எப்பவுமே செகண்டா வர கெரியர் தான் நிரந்தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது உண்மையாமா? ஆமா, ஏன்னா அதுல ஒரு அனுபவத்தை எடுத்துப்பாங்க. அவங்க முதல்ல இருக்கிறது அவங்க ராங் சூசிங் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேனே, அவங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்னு பார்க்கும்போது முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு அது பர்ஃபெக்டா அமையாது. இரண்டாவதா எடுக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பர்ஃபெக்டா. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு? இருக்காது. அதுதான் பர்ஃபெக்ட்னும் போது அமைஞ்சிட்டா ஓகே, அமையலன்னும் போது நமக்கு இதுவா தானே இருக்கும். இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் நமக்கு ராமரோடைய நட்சத்திரம். ராமரோடையது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 14 வருடம் 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க வனவாசத்துல. ஓகேங்களா? அந்த மாதிரி தான். சரி. ஸோ ஒரு போராட்டமா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இது பொதுவான கருத்து. பட் நம்ம 7ஆம் அதிபதி பார்க்கும்போது அதுக்கான தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் புனர்பூசத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனைனா இருக்காது. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். பட் என்னன்னா அவங்க பர்ஃபெக்ட், எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட்டு. நீங்கள் இங்கே தூசி இருக்குதுன்னா கூட இந்த தூசி, இந்த பொருள் இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது வீட்லேயும் இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க, வெளியில் போகிற இடத்துலையும் இருப்பாங்க. அது எல்லாத்துலேயும் இருக்க முடியாதுல்ல. ஓசிடி மாதிரி அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அதான் ஹிட்லர் குணம். ஹிட்லரா நான் பண்றதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஹிட்லர் குணம் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. பட் இது அவங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம். சில விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்கும், சில டைம்ல மைனஸாகவும் இருக்கும். எல்லா விஷயங்களுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த காசு விஷயத்தில் மணி ஃப்ளோலாம் எப்படி மேம் இருக்கும்? பேலன்ஸாக இருக்குமா? அது எப்படி இருக்கும்? இல்லை, புனர்பூசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. புனர்பூசத்துக்கு பேக்ரவுண்ட்ஸ் பெருசாக இருக்காது. அவங்களுடைய சொந்த உழைப்பு, சொந்த இதில் தான் அவங்க வாழ்க்கையே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஆனால் வந்துருவாங்க கண்டிப்பாக. அவங்களோட சொந்தத்திலே சம்பாதிச்சு வீடு வாசல்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. சுயமாகவும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் பர்சனாகவும் இருப்பாங்க. 80% பீப்புள் புனர்பூசம் வேலை பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. அதுவும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருப்பாங்க, பிரின்ஸிபலாக இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒரு ஹெட்டு ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் தாண்டி டைம் வேலை பார்க்குறது பிடிக்காது. 9 to 5, 9 to 6, 10 to 6 அந்த டைமிங் ஒர்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபீஸ் டைமிங் ஒர்க், அதில் தான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஃபிட்டாக இருக்கிறவங்க, இது எல்லாமே இந்த புனர்பூசக்காரங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா என்னது? செல்ஃப் டிசிப்ளின். சரி, பர்ஃபெக்ட்னஸ். செல்ஃப் டிசிப்ளின். அவங்களே ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் அவங்களுக்கு. பட் அது எல்லா இடத்துலையும் முடியாதுல, ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வரும். அது மட்டும்தான், அது ஒரு ரீதியான மைனஸ். அது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துட்டாலும் எல்லாருமே மைனஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில இடத்துல டேமேஜ் ஆகும். சரி, உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க எடுத்ததுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக அது இதுன்னு பார்க்கும்போது சில இடத்துல டென்ஷன் ஆகி கோவப்படுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹார்ட் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இருதயம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் மட்டும் கவனம் வேணும். அப்புறம் பிபி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பிபி பிரச்சனை அடிக்கடிக்கு வரும். பிளட் ப்ரெஷர் அடிக்கடிக்கு வரும். இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இந்தந்த உணவு சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் என்ன சாப்பிடலாம்? அவங்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவங்களே மோஸ்ட்டாக புனர்பூசம்ல இருக்கிறவங்க ஃபுட் ஹேபிட் ரொம்ப டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுவாங்க.
இந்த பொருளை சாப்பிட மாட்டேன் அந்த பொருளை சாப்பிட மாட்டேன். ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ரொம்ப ரேர் ஆஃப் பீப்புள் தான் வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இது மாதிரி பண்ணும்போதே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ். உணவு பொதுவாக வந்து உணவை பற்றி பேசணும். இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் சாப்பிட்டு போகலாம், இந்த ஒரு உணவை வந்து உட்கொண்டு போகலாம் அப்படின்னா என்ன ஒன்று? இனிப்பு. சரி, இந்த லட்டுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உடையுமே இருக்குல்ல மேம், உடையினாலையுமே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த நிற உடைகள் வந்து அணியலாம்? மஞ்சள். சரி, மஞ்சள் நிற உடை. அப்படி இல்லைன்னா மஞ்சள்லேயே அந்த லைட் க்ரீன் மிக்ஸ்டாக ஒரு மஞ்சள் வரும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து அணியலாம். சரி, ஓகே. நான் அதை அணிஞ்சிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இவங்க மோஸ்டாகவே எஜுகேட்டடாக தானேப்பா இருக்காங்க, அதனால் அவங்களே அந்த ரீதியாக மாறிடுவாங்க. அவங்க படிப்பு மோஸ்டாக புனர்பூசலம் இருக்கவங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. படிக்கலைனாலுமே பொது அறிவு இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த ஒரு இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க பார்க்கும்போதே சொல்லலாம் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு 100 ரூபா சட்டை போட்டாலுமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக பிராண்டட் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதெல்லாமே அவங்களை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சோம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்தந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம், இந்தந்த சித்தர்களை வந்து வழிபடலாம் அப்படின்னா யார்? கடவுள் மேலே நிறைய அவங்களுக்கு மரியாதை இருக்கும். அதாவது வழிபாடுன்றதை விட கடவுள் மேல மரியாதை இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களோட நட்சத்திரோடைய அதிபதியே யார் வராருன்னா குரு பகவான் வராரு. ஸோ ரெண்டாவது இந்த புனர்பூசம்காரங்க எல்லாருமே சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப 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 விசேஷ பலனை கொடுக்கும். மற்ற நட்சத்திரக்காரங்களை விட இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு எடுக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும். யாரெல்லாம் சித்தர் வழிபாடு என்னமா சித்தர் வழிபாடு எடுக்கலாம்னா, இந்த ஜீவ சமாதி ஆறாங்க பார்த்தீங்களா சித்தர், அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ராகவேந்திரா, இல்லைன்னா வந்து சாய்பாபா. இவங்க சித்தர்னு பார்க்கும்போது தன்வந்திரியும் எடுத்துக்கலாம். தன்வந்திரி பகவானை இவங்க சித்தர் வழிபாடாக எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மனசு ஒரு அமைதியாக இருக்கும், மனசு ஒரு தெளிவாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஸோ அந்த வழிபாடும் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி சித்தர் வழிபாடு எடுக்கும்போது முல்லை மலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாத்தி வழிபாடு எடுக்கும் போதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்கும். விலங்குன்னு பார்க்கும்போது பெண் பூனை. அதுக்கப்புறம் இவங்க புனர்பூசம்ல யாரோடைய காரத்துவம் வராங்க? குருவோட காரத்துவம் வராங்க. அப்போ அவங்களுக்கு வீட்டுல வந்து மூங்கில் இடம் இருக்குன்னா மூங்கில் செடி வளங்க. அப்படி இல்லைன்னா அந்த மூங்கில் பேம்போ குட்டியா வருது பார்த்தீங்களா, மூங்கில் வாஸ்து செடின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த செடி வந்து குட்டியை வீட்டில் வச்சுட்டு அது முடிஞ்சு அதோட காலம் முடிஞ்சப்போ கூட புதுசா வாங்கி வாங்கி மாத்திக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா புனர்பூசக்காரங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இங்க உட்கார்ற சேர் வந்து மெட்டலா போடாம உட்டுல மரத்தால செய்யப்பட்ட சேர்ல நீங்க உட்கார்றதோ ஷோஃபால உட்கார்றதோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், உடலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். பறவை வந்து அன்னம், இவங்களுடைய பறவை வந்து அன்னமா இருக்கு. நம்ம கோவில் வந்து வைத்தீஸ்வரர் கோவில். வைத்தீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானமா கொடுக்கலாமா? இவங்க மரத்தை தானமும் கொடுக்கலாம். மரம் உட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு வந்து ஏதாவது மரத்தை செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் ஏதாவது இருக்கும்ல, இப்போ சாமியை வந்து ஊர்வலம் எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் மரம் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது வேலைப்பாடுக்கு ஏதாவது மரம் வேணும்னா தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு சரி மேம். பெரிய ப்ளஸ் புனர்பூசம்காரர்களுக்கு பார்த்தோம். பெரிய மைனஸ்னா என்ன மேம் உங்களுக்கு? மைனஸ்னா எல்லார்கிட்டையுமே உங்களோட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. நம்ம இருக்க மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதான் நடக்கணும். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? புனர்பூசம்காரங்க வந்து யார்கிட்ட விலகி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கிட்ட விலகி இருக்கலாம். சுக்கிரன் ராசி இருக்கக்கூடிய பரணி, பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, ஹெல்ப் பண்ணாது. இப்போ புராடம் நட்சத்திரம் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குரு தசை ஹெல்ப்பே பண்ணாது, வச்சு செய்யும். அவங்கள குரு நல்ல இடத்துல இருந்தா கூட வச்சு செய்யும். இப்போ குருவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரனோட தசையில அவங்களுக்கு எதிர்பார்க்குற எந்த விஷயமும் நடக்காது. ஓகேங்களா? சுக்கிர தசையில கல்யாணம் பண்ணிட்டாலும் ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சில இதுக்கு இடர்பாடு இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு அசம்ஷன் வச்சுட்டு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. அதுதான் இவங்களோட பெரிய மைனஸ். நீங்களா ஜட்ஜ் பண்ணக்கூடாதுல்ல, அவங்ககிட்ட பேசி பழகி பார்த்தாதான் நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
இவங்க அந்த தப்பு பண்ணுவாங்க. இவங்களே ஒரு அசம்ஷன் வச்சுப்பாங்க, இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், அப்படிதான்ட்டு. அதை பண்ணக்கூடாது. அதெல்லாம் இவங்களோட மைனஸ். அதை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகேம்மா. அப்புறம் அவங்களுடைய படிக்கக்கூடிய ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், அவங்களுடைய டீச்சர் அவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யணும். ஒவ்வொரு குரு பூர்ணிமா அப்பவும் அந்த அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அவங்களுடைய வாழ்த்தை பெற்றுக்கும் போது இவங்களுடைய லைஃப் இன்னும் நல்லாவே மூவ் ஆன் ஆகும், நல்லா ப்ளஸஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பர்ஃபெக்ட்னஸ் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பொறுமையாக செயல்படுறதுக்கு என்ன விஷயங்கள் நான் பண்ணணும்? நடப்பாதை முடிஞ்சளவுக்கு இப்போ டென்ஷன் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. இப்போ நான் பரணிக்கு என்ன சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னா கிச்சனில் உட்காந்து பண்ணுங்க, சைன் பண்ணுங்க, படிக்க வைக்கணும்னு சொன்னால இவங்க வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஏதாவது ஒன்று பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு 10 நிமிஷம் போய் நடந்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த முடிவு எடுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். கோவமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கீங்க, படப்படன்னு இருக்கீங்கன்னா போய் நடந்துட்டு வாங்க. நடந்துட்டு வரும்போது அதனுடைய தாக்கம் அப்படியே குறையும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கும்போது லைஃப்ல ஒரு நல்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். புனர்பூசம்காரர்களுக்கு இந்தந்த நாள் வந்து உகந்தது, இந்தந்த நாள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன நாள்? வெள்ளிக்கிழமை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, வெள்ளிக்கிழமை அவாய்ட் பண்ணிக்கலாம். சுக்கிர நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் முக்கியமான காரியத்தை எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை புரடம் நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ அந்த மாதிரி நாளில் இவங்க ஏதாவது ஒன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதோ, கையெழுத்து போடுறதோ, சைன் பண்ணுறதோ பண்ணும்போது வில்லங்களை மாட்டிப்பாங்க. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். சுக்கராச்சாரியாரும் குருச்சாரியாரும் அவர் வந்து குருன்றவர் வந்து நமக்கு அமைதி அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. சுக்கிரன்றவர் ஒரு அசுர குணத்தை கொடுக்கக்கூடியது, குருன்றது ஒரு தேவ குணத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ ரெண்டு பேரும் ஒரு வித தேவர்கள் தான், ஆனால் ஆப்போசிட். அப்போ அவங்க ஆப்போசிட் மாதிரி அந்த குரு வந்து சுக்கிரனுடைய நாளன்று செய்யும் போது அது நமக்கு எதுவுமே முடியாது. ஸோ அந்த மாதிரி நாட்களில் தவிர்த்துக்கலாம். சிறப்பு. கொண்டக்கடலை வந்து தானம் கொடுக்கலாம். கொண்டக்கடலை மாலை வந்து அடிக்கடிக்கு ஏதாவது படிக்காத குழந்தைங்க புனர்பூசம்ல இருக்கு, படிப்பு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு சுக்கர புத்தி போகும்போது படிப்பு கொஞ்சம் மந்தமாகும் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் போகும்னா மொபைல்லையோ, சாப்பிட்றதுலையோ, விளையாட்டுலையோ, ட்ரெஸ் பண்ணுறதுலையோ, டிவி பார்க்கறதுலையோ போகும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூக்கடலை இந்த உணவுல கொடுக்கறதோ, மூக்கடலை மாலையா கோத்து கடவுளுக்கு கொடுக்கறதோ, மூக்கடலை தானம் கொடுக்கறதோ, இதெல்லாம் நல்ல விசேஷ பலனை கொடுக்கும். மூக்கடலை வந்து நமக்கு நல்லா ரோஸ்டட் பண்ணிட்டு உடைச்சிட்டு புறாக்களுக்கு தானம் போடலாம். புறாக்களுக்கெல்லாம் போடும்போது கடனும் வந்து நமக்கு கம்மியாகும். இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். அதே மாதிரி புனர்பூசம்காரங்க நட்சத்திரக்காரங்களை என்ன பண்ணலாம்னா, குருவோட பாதம் இருக்கு பார்த்தீங்களா, அது மரத்தால் செஞ்ச பாதமா இருக்கும். மரத்துல உட்டு இந்த பார்த்துருப்பீங்க, மகா பெரியவர்களுடைய பாதெல்லாம் வச்சு வணங்குவோம் நம்ம பார்த்துருக்கீங்கன்னா, அது வந்து உட்டுல இருக்கும், மரத்துல இருக்கும். இதை வச்சு வழிபாடு எடுத்துட்டு வர கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். படிப்பாகட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நல்ல ஒரு சக்சஸையும் கொடுக்கும். சரி, அந்த பாதம் வந்து அவங்க வணங்கக்கூடிய குருவா நினைச்சுக்கணும். மகா பெரியவராவோ இல்லைன்னா வந்து ராகவேந்திராவோ இல்லை சாய்பாபாவோ யாரோ அவங்கள அப்படி நினைச்சுக்கலாம். இல்லை சித்தரா கூட நினைச்சுக்கலாம், இல்லை தன்வந்திரி பகவானோடைய பாதமாக கூட நினச்சி நீங்கள் வணங்கும் போது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். நமக்கு ஒரு நல்ல செக்யூரிட்டி கிடைக்கும், நம்ம நல்ல ஒரு ஃபீல் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.